ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க நம்ம வீட்டிலையே வந்து தொந்தரவு பண்ணிட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, கொசு, ஈ, பெருச்சாளி, எலி இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து எப்படி ஈஸியாக வந்து விரட்டலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எலி, பெருச்சாளியெல்லாம் வந்து எப்படி விரட்டலாங்கிற டிப் தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து நம்ம தேங்காய் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தேங்காய் என்ன தான் வந்து யூஸ் பண்ணாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு சின்ன பீஸாச்சும் வந்து கடைசியில் நம்ம வந்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சின்ன பீஸ் தேங்காய் இருந்தால் போதுங்க, நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு வர எலியை நம்ம வந்து துரத்திடலாங்க. இப்போ இந்த தேங்காவை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து அப்படியே துருவுன மாதிரி பண்ணிட்டு வரேங்க. இப்போ பாருங்கள், தேங்காவை துருவிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ தேங்காவை துருவியாச்சுங்க. அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு தேங்காய் தொட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ துருவின தேங்காவை வந்து இந்த மாதிரி ஒரு தொட்டியில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோங்க. பாருங்கள், அந்த பொருள் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த ஹார்பிக் தாங்க. இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இது முழுக்க முழுக்க வந்து இந்த மாதிரி தேங்காய் தொட்டிலோ இல்லை யூஸ் பண்ணாத ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே செய்யுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. அதனால தான் நான் தேங்காய் தொட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், அது கூட இன்னும் கொஞ்சமாக வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை எதுக்காக சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, எலிக்கெல்லாம் இந்த நாட்டு சக்கரையோட வாசமாக தேங்காவெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் இதை நம்ம எங்கே கொண்டு போய் வச்சாலும் சரிங்க, எலி, பெருச்சாளி இது ரெண்டுமே வந்து அதோட வாசத்தை கண்டே வந்துடுங்க. இப்போ எனக்கு அதிகமாக தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு வாசலில் இந்த மாதிரி வந்து செடிகளாக அதிகமாக வந்திருக்குங்க. அந்த இடத்துல தான் வந்து எனக்கு அதிகமாக வந்து தொந்தரவு கொடுக்குங்க. அதனால் அந்த இடத்துல வந்து நான் கொண்டு போய் இந்த தேங்காய் தொட்டியை வச்சு விட்டுறேங்க. பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வச்சு விட்டுட்டா போதுங்க. இங்கே வந்து அதோட வாசத்துக்கே வந்து எலி இருந்தாலும் சரி, பெருச்சாளி இருந்தாலும் சரிங்க, இதை சாப்பிட்டுட்டு இறந்துருங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, ஈக்கு உண்டான டிப் தாங்க. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டிலையே யூஸ் பண்ணுற இந்த சோம்பு தாங்க. பாருங்கள், நான் சோம்பு வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இப்போ சோம்பை சேர்த்துக்கலாங்க. சோம்பை சேர்த்துட்டு இந்த சோம்பை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த சோம்பு வறுக்கும் போதே நல்லா வாசமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. சோம்போட கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், சோம்போட கலர் நல்லாவே மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த சோம்பை வந்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சோம்பு வந்து நல்லா பொரியுங்க. அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஒரு சுற்றிட்டு வந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ சோம்புத்தூள் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து கொசுபத்தி, ஆல் அவுட்டு, குட் நைட்டெல்லாம் யூஸ் பண்ணோம்னா அலர்ஜி மாதிரி இருக்குங்க. அவங்களுக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் ஒத்து வராது. இது வந்து நம்ம நேச்சுரலாகவே வந்து கொசுவை விரட்டுறதுக்கு உண்டான டிப் தாங்க. இப்போ சோம்பை வந்து பொடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதில் வந்து நான் இப்போ கற்பூரம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ சோம்பை வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க.
உங்கள்கிட்ட அகல் விளக்கு இருந்தால் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. எங்கிட்ட அகல் விளக்கு இல்லாதனால தான் நான் சில்வர் பாத்திரத்தில் சேர்க்குறேங்க எண்ணெயை. இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன திரி போட்டு நீங்கள் தீபம் பருத்தி விட்டுட்டிங்கன்னா இந்த சோம்போட வாசம் நல்லா அடிக்குங்க. வீடு ஃபுல்லாகவே வந்து ஒரு நேச்சுரலான வாசம் அடிக்குங்க. இதோட வாசத்துக்கே வந்து கொசு எங்கே இருந்தாலும் ஓடி போயிருங்க. சுத்தமாக கொசு நம்ம வீட்டில் இருக்காதுங்க. எப்பயும் வந்து சாயங்கால நேரம் இந்த மாதிரி வந்து சோம்பில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டுங்க இந்த மாதிரி தீபம் போட்டு விடுங்க. இந்த மாதிரி தீபம் போட்டு விட்டிங்கன்னா இதோட வாசத்துக்கே வந்து கொசு ஓடி போயிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ அடுத்த டிப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பவுட்ரு பண்ண இந்த சோம்பு தூளை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா சூடான சுடுதண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சுடுதண்ணியை வந்து நம்ம இந்த சோம்பில் சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கலாங்க. வினிகர் ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியாக சேர்த்திங்கன்னா போதுங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா சூடு ஆறி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோங்க. அது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த டெட்டால் தாங்க. இதை வந்து ஒரு 1/4 மூடிக்கிட்ட வந்து நம்ம டெட்டால் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ வடிகட்டின இந்த லிக்யூடை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாங்க. ஸ்ப்ரே பாட்டிலில் இல்லை இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டிலில் ஊற்றிட்டேங்க. இப்போ இதோட மூடியில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த லிக்யூட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பேசனில் தான் யூஸ் பண்ண போகிறோங்க. நைட் டைம் நம்ம எப்போயுமே தூங்கும்போது இந்த மாதிரி வாஷ் பேசன் நல்லா கழுவி வச்சுட்டு படுப்பாங்க. அந்த வாஷ் பேசனில் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இதோட வாசத்துக்கே வந்து கருப்பாம்பூச்சி சின்ன சின்ன பூச்சி எதுவுமே வராதுங்க. அதே மாதிரி நம்ம அடுப்பு மேலேயும் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம கவுண்டர் டாப்லலாம் இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சு வந்தோன்னா நம்ம அடுப்பை ஒரு தொடச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா போதுங்க. நம்மளுக்கு இதோட வாசத்துக்கே வந்து எதுவுமே பல்லி கருப்பாம்பூச்சி எதுவுமே பக்கத்தில் வராதுங்க. ஏன்னா இதையெல்லாம் தொடச்சிட்டு இருக்கும்போது காட்டினேன்னா இன்னும் வீடியோ லென்த்தியாக போகுங்க. அதனால தான் நான் துடைக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டலைங்க. அதே மாதிரி நம்ம கதவுக்கு பின்னாடி ஜன்னல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க. இப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இதோட வாசத்துக்கே வந்து பல்லி எங்கே இருந்தாலும் ஓடி போயிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நல்லா எஃபெக்டிவான டிப் தாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.